தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விவகாரம் தொடர்பாக இன்டர்போல் மூலம் தகவல்களை கேட்டு புரோட்டான் நிறுவனத்திற்கு சென்னை காவல்துறை கடிதம் எழுதியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். ஏற்கனவே புரோட்டான் நிறுவனத்திடமிருந்து ஐபி முகவரியை சென்னை காவல்துறை பெற்றிருந்த நிலையில் தற்போது இந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சென்னையில 13 தனியார் பள்ளிகளுக்கு மெயில் மூலமாக வந்த வெடிகுண்டு மிரட்டல் கடிதமானது தமிழகம் முழுவதுமே பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த மெயில் எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். இந்த மெயிலானது சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த புரோட்டான் நிறுவன மெயிலானது இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து தற்போது அந்த மெயிலானது யார் மூலமாக இந்த மெயில் வந்துள்ளது என்பது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அவர் VPN மூலமாக இந்த மெயில் கடிதத்தை அனுப்பியிருப்பதால் சற்று போலீசாருக்கு சவாலாகவே இருந்து வருகிறது. இருப்பினும் ஐபி முகவரியை பெற்று பல்வேறு சவால்கள் மத்தியில மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில இந்த VPN மூலமாக பயன்படுத்தி யார் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டன என்பது தொடர்பாக பல கட்ட போராட்டத்திற்கு பின்னர் இன்டர்போல் மூலமாக இந்த புரோட்டான் நிறுவனத்திலிருந்து ஐபி முகவரியை பெற்றிருந்தனர். அந்த ஐபி முகவரியானது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நாளில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த ஐபி முகவரி பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அந்த முகவரி கண்டுபிடிப்பதில் தற்போது மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீஸ் சவாலாக இருந்து வருவதால் வெடிகுண்டு மிரட்டல் அந்த விடுக்கப்பட்ட நேரத்துல எவ்வளவு பேர் அந்த மெயிலை பயன்படுத்தினர் அந்த விவரங்களை கேட்டு தற்போது மீண்டும் இன்டர்போல் மூலமாக புரோட்டான் நிறுவனத்திற்கு சென்னை காவல்துறை ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்குது. குறிப்பாக 2 மணி நேரத்திற்குள்ள 3000க்கும் மேற்பட்டோர் அந்த நிறுவன மெயிலை பயன்படுத்தி இருப்பதால ஐபி முகவரியை கண்டுபிடிப்ப சவாலாக இருப்பதால தற்போது அந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட அந்த அரை மணி நேரத்திற்குள் எவ்வளவு பேர் பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கும்போது 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் அதை பயன்படுத்தி இருப்பதால் அவர்களின் ஐபி முகவரியை மட்டும் தரும்படி தற்போது சென்னை காவல்துறை இந்த புரோட்டான் நிறுவனத்திற்கு கடிதம் மூலமாக அனுப்பியுள்ளனர். குறிப்பாக சென்னை உட்பட இந்தியா முழுவதும் இந்த மெயில் மூலமாக தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் கால்கள் வந்துள்ளதால் மொத்தம் மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் மட்டும் 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மேலும் சென்னையில கோயில்கள் மற்றும் பல இடங்கள்ல விடுக்கப்பட்டிருந்ததால அந்தந்த காவல் நிலையங்கள்ல பதியப்பட்ட இந்த தொடர்பான வழக்குகளையும் தற்போது மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இதற்கென தனிப்படை அமைக்கப்பட்டு மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக அந்த நபரை பிடிக்கும் பணியில ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவித்துள்ளனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.